கொடையுள்ளிலிருந்து கருதப்படும் திரு நிஜாம்பாய் அவர்களை நாங்கள் தினத்தந்தி நாளிதழுக்காக சந்தித்து அவர்கள் ஒரு பேட்டி வாங்கியிருக்கிறோம். அவர் செய்த நற்பணிகளை நாம் கணக்கிலே கொள்ள முடியாது. வைகோவின் தீவிர தொண்டரான அவர் நெல்லை மதிமுகவின் மாவட்ட செயலாளராக 20 வருடங்களாக மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகிறார். வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், மத்திய மாவட்ட செயலாளர் KMA நிஜாம். நான் உங்களிடம் அறிமுகமாகிறதுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய சேவைகளை பற்றி தினதரணி சார்பாக கேட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதற்கு இப்போ பேட்டியாக அதை நாங்கள் கொடுக்கிறேன். நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 32 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று 6ஆம் தேதி அதனுடைய துவக்க விழா. வீட்டினுடைய மாடியில் இப்போது அந்த கொடியை, மூவர்ண கொடியை ஏற்றிவிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்துவிட்டு இப்பொழுது இங்கு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய வரலாறை பற்றி அவர் கேட்கிறார்கள். எங்கள் குடும்பம் காங்கிரஸ் குடும்பமாக, பேரியக்கமாக எங்கள் பெரியவர்கள் இருந்தார்கள். நான் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியில் இணைந்து செயலாற்றி கொண்டிருந்தேன். 84இல் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்காக கலைஞரிடம் நான் சீட்டு கேட்டு சென்றிருந்தேன். 84லே நான் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கேட்டிருந்தேன். இருந்தாலும் வைகோ என்ப ஒரு போராளியை எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். அவர் எங்கள் மாவட்டத்துக்காரர். எந்த நிகழ்ச்சியினாலும் எதுனாலும் எங்களை அழைத்து இன்முகத்தோடு பேசி எங்களை அரவணைப்பதில் எம்பியாகவும் இருந்து எங்களை வழி நடத்துவதிலையும் மிக்க பாசமாக, அன்பாக நடத்தினார். 32 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதால் நாங்கள்லாம் அவருக்கு பின்னால் நாங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவங்க பின்னால் வந்து இன்று வரையும் அந்த இயக்கத்தின் விசுவாசியாகவும் நன்றியுள்ளவனாகவும் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணிகளாக நாங்கள் 32 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி வைத்திருக்கிறோம். அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக ஏழை எளிய மக்கள் எங்கேயாவது அடிபட்டிருந்தால் அவர்களை ஏற்றி கொண்டு போவதற்கும், கிராமங்களில் சிட்டியில் அவர்களை இடுகாட்டுக்கு அழைத்து செல்வதற்கும் ஒரு வாகனம் இல்லாத காலம் 32 ஆண்டுகளுக்கு முன்னால். நாங்கள் அந்த 32 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி அது ஊர் மக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அது பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸை இன்று வரை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று அந்த ஆம்புலன்ஸு செய்து கொண்டிருந்தாலும் இது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஹைடெக் ஆம்புலன்ஸும் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதுவும் மக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிறோம். அது யார், ஏழை எளியவர்கள, கட்சிக்காரர்கள, யாராக இருந்தாலும், எந்த இயக்க தோழர்கள், எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை அந்த ஆம்புலன்ஸ் இயக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதேபோல் இந்த மாவட்டத்தில் எங்கேயாவது அனாதை பிணங்கள் இறந்து விட்டாலோ, ஆக்சிடென்டில் இறந்து விட்டாலோ அந்த பிணங்களை நாங்களே எடுத்து நாங்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர்களை அடக்கம் பண்ணுவோம். அந்த அடக்கம் எங்கள் கட்சி தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அடக்கத்தில் நின்று எல்லோரும் முடிந்த அளவுக்கு பணங்களை அதற்காக செலவு பண்ண அந்த இயக்கத்தின் தோழர்கள் அதிகமாக செலவு பண்ணி அந்த பிணங்களை நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஆயிரக்கணக்கான பிணங்களை, அனாதை பிணங்கள், யார் கைவிட்டு போனவர்கள், பெரிய கோடீஸ்வரனிலிருந்து சாதாரண ஆட்கள் தர்மம் எடுக்க உள்ள வரைக்கும் நாங்கள் அதை அடக்கம் பண்ணியிருக்கிறோம். 1000க்கு மேற்பட்டவர்கள், 1000 2000 பேர்களுக்கு அதிகமாக நாங்கள் இந்த பிணங்களை அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அதேபோல் கொரோனா காலங்களிலும் முதல் கொரோனா காலத்தில் இறந்தவரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தான் நாங்கள் முதலில் அடக்கம் பண்ண வந்த மாவட்டத்தில் யாருமே வராத காலங்களில் நாங்கள் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நெல்லை மாவட்டத்திலே முதல் கொரோனா பேஷண்ட்டை
முதல் இறந்தவரை அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அதுவும் எங்களுக்கு சேரும். அதேபோல் எல்லா காலங்களிலும் எல்லா அரசு ஊழியர்களிலிருந்து ஆசிரியர் பெருமக்கள், தபால் தபால் எக்ஸ்சேஞ்சு, அது மாதிரி எல்லா அரசு ஊழியர்களுக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களுக்கு நாங்கள் கலந்து கொள்வோம். அதில் கலந்து கொண்டு அவங்களுக்கும் அறுசுவையான உணவுகள், அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து செல்லும்போது, அவர்கள் போராடும்போது அவர்களுக்கு உணவு வழங்குவதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் சந்தோஷப்பட்டு அதை வழங்கி இருக்கிறோம். அதேபோல் 32 ஆண்டு காலமாக இல்லை, நிறைய காலங்களில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா அரசு ஊழியர் மட்டுமல்ல, எல்லோருக்கும், ஏழை எளியவர் என்று பார்க்காமல் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாரும், அனாதை பிள்ளைகள், ஊனமுற்றவர்கள், கண் தெரியாதவர், காது கேட்காதவர்கள் அனைவருக்கும் நாங்கள் உணவு வழங்கியிருக்கிறோம். கண் தெரியாதவர்களுக்கு 10 கல்யாணத்தை எங்களுடைய சொந்த செலவிலே மறுமலர்ச்சி திமுக சார்பாக திருமணம் நடத்தி வைத்திருக்கிறோம். அதில் கண் தெரியாதவர்கள், அந்த ஊனமற்றவர்கள் கூட லவ் மேரேஜ் பண்ணவும் உண்டு. அவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள், நாங்கள் இந்த பெண்ணை காதலித்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். அது எப்படி கண் தெரியாதவர் காதலிக்கும்? இல்லை, நாங்கள் காதலித்தோம் அப்படி என்று சொல்லும்போது அவங்க பட்டு வேஷ்டி சேலை எல்லாம் எடுத்து கொடுத்து பண உதவியும் செய்து அவர்களுக்கு திருமணத்தை செய்து கொடுத்திருக்கிறோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக. அதேபோல் இந்த பக்கத்தில் இருக்கிற ஜெயிலில் இருக்கக்கூடிய டெபினட் ஸ்கூல், அந்த காதுகளாதவர் பள்ளியில் ஒரு குழந்தை அங்கேயே படித்து, அங்கேயே தாய் தகப்பன் இல்லாமல் அவருடைய தாத்தா அந்த குழந்தையை படிக்க வைத்தார்கள். அவர்கள் இறந்து விட்டால் அந்த குழந்தை திருமண வயதை அடைந்ததால் அங்குள்ள ஆசிரியர்கள் அனைவரும் வந்து என்னிடம் வந்து அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதே ஸ்கூலில் படித்த பையன் திருப்பூரில் வேலை பார்க்கிறான். அவனிடம் பேசும்போது சரி என்று சொல்லிவிட்டு அவன் அப்பா அம்மா நகை கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே என் வீட்டில் உள்ள நகை 2 புது காப்புகள் இருந்தது, 2 காப்புகளை கொடுத்தேன். 3 6 பவுனுக்கு நகையை கொடுத்தோம். அதேபோல் எல்லா பத்திரிகைகளுக்காரர்கள் வந்தார்கள். கிண்டில் அந்த செய்தியை போட்டோம். கிண்டு பத்திரிகை மூலமாக ஒரு 50,000 60,000 ரூபா வசூலாகியிருந்தது. அதேபோல் எல்லோருமே அந்த திருமணத்துக்கு உதவிகளை செய்து அந்த திருமணத்தை மிக பிரமாண்டமான முறையில் அந்த அந்த காதுகளாதவர் பள்ளியில் வைத்து நடத்தி கொடுத்திருக்கிறோம். அதேபோல் ஏகப்பட்டதை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இருந்த காலங்களிலும், கொரோனா காலங்களிலும், யாருமே வெளியே வராத காலங்களில் 3 மாவட்டத்துக்கு, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி 3 மாவட்டத்துக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெல்லை மாவட்டத்தில் அது அதிகமான அரசு மருத்துவமனையில் வரக்கூடியவர்களுக்கு 3 வேற உணவுகள், அவர்களுக்கு டீ காபி, அவர்களுக்கு உணவு மட்டுமல்ல, அவர்களுக்கு உடை உடுத்த உடை, அதேபோல் அவர்களுக்கு அந்த கொரோனா பேஷண்டை அந்த காலங்களில் பிடித்து கொண்டு வரும்போது அரசு அதிகாரிகள் நாய்களை பிடித்து கொண்டு வந்தது போல்தான் யாரிடமும் சொல்லாமல் பிடித்து கொண்டு வந்து விடுவார்கள். அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவங்க மாற்றுவதற்கு ட்ரெஸ்ஸே இருக்காது, அதையும் நாங்கள் வாங்கி கொடுப்போம். பல் தேய்க்கிறதிலிருந்து பாத்ரூம் போகிற வரைக்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தோம். அதில் சிறு குழந்தைகள் வந்திருந்தார்கள், அவர்கள் படிப்பதற்கு புக்குகள், அதேபோல் அவங்களுக்கு அசைவ சாப்பாடு, அதேபோல் சைவ சாப்பாடு சாப்பிடுறவர்களும் வந்தார்கள். சைவ சாப்பாடு கேட்டதால் சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அந்த 6 மாத காலங்களாக கொரோனா காலத்தில் பேஷண்ட்டுக்கு மட்டுமல்ல, டாக்டர், நர்ஸு எல்லோருக்குமே உணவு அளித்தோம். அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம் மாவட்டத்தில் அளித்தோம். அதேபோல் இங்கே மட்டுமல்ல, தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் 3 மாவட்டத்துக்கும் நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொரோனா காலத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம். அதேபோல் எங்களுடைய வெள்ளம் வரும்போதும் நாங்கள் இங்கே வைத்து வெள்ளம் வந்தவர்களுக்கு ஒரு 36 வகையான பொருட்கள், பாய், தலைவாணி, போர்வை, பெட்ஷீட்டு, அதேபோல் அரிசி, பருப்பு, பணம் எல்லாம் எங்களுடைய இளந்தலைவர் துறை வைகோ அவர்களை வைத்து நாங்கள் 3 முறை இங்கு அந்த பொருட்களை அளித்திருக்கிறோம். அதேபோல் எங்களுடைய ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி அவர்களை வைத்து இங்கே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதேபோல் ஏகப்பட்ட பொதுநல உதவிகளை மக்களுக்காக செய்திருக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மக்களோடு ஒற்றுமையாக, மக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறோம். நாங்கள் மறுமலர்ச்சி திராவிடம் மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும்
சந்தோஷமாக நல்ல முறையில் அவர்களோடு பழகி அவர்களோட நல்ல முறையில் எடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் வெள்ளம் வரும் காலங்களிலும் கொரோனா காலங்களிலும் நீட்டு படிக்க குழந்தைகள், அதேபோல் படிக்க குழந்தைகள் எல்லாம் திண்டாடி நிற்கும்போது அவர்களை எங்கள் இடத்திலே அழைத்து எங்களுடைய பில்டிங்கிலே வைத்து அவர்களுக்கு 3 நேரம் உணவுகளை அளித்து அவர்கள் பேரண்ட்ஸை அணுகி எல்லோரையும் வர வைத்து அனுப்பி வைத்தோம். போக முடியாதவர்களை நாங்களே பணம் கொடுத்து அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட், கேரளா ஸ்டேட்டு, அது மாதிரி மெட்ராஸ் போகிற மதுரை, எந்த ஊருக்கு போனாலும் அவங்களை வழி அனுப்பி வைத்து சிறப்பித்திருக்கிறோம். அதேபோல் நாங்கள் அரசு வேலையிலே எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக காவல்துறையிலிருந்து மற்றும் எல்லா பணிகளுக்கும் 10-20 பேருக்கு மேல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வேலை வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதுபோல் எப்பொழுது எந்த நேரம்னாலும் பஸ் ஸ்டாண்டிலோ எங்கேயோ பணம் தொலைத்து விட்டாலும், ஃபேமிலியோடு வந்தவர்கள் தொலைத்து விட்டால், ரயில்வே ஸ்டேஷனில் தொலைத்து விட்டால், ஆட்டோ டிரைவர்களிடம் கேட்டவுடன் அவர்கள் கை காட்டுத இடம் நம் வீடாக தான் இருக்கும். அவர்கள் வீட்டுக்கு வர்றவர்களுக்கு அனைவருக்கும் இங்கே வர வைத்து அவர்களுக்கு தேவையான பணங்களையும் உணவுகளையும் அளித்து அவர்களை வழி அனுப்பி வைப்பதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். அதுக்கு கழக தோழர்களே அவர்களை வண்டியில் ஏற்ற வரையும் அவர்களை ஏற்றி விடுவ வரைக்கும் நின்று ஏற்றி விட்டு வருவார்கள். அதேபோல் உதவிகள் என்றால் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நிறைவாக செய்திருக்கிறோம். அதேபோல் எல்லா இயக்கங்களோடும் அவர்களுடைய நிறைவு குறைவுகளையும் கலந்து கொண்டு அவர்களோடு பயணிச்சிருக்கிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் வெள்ளம் வரும் காலங்களிலும் கொரோனா காலங்களிலும் நீட்டு படிக்க குழந்தைகள், அதேபோல் படிக்க குழந்தைகள் எல்லாம் திண்டாடி நிற்கும்போது அவர்களை எங்கள் இடத்திலே அழைத்து எங்களுடைய பில்டிங்கிலே வைத்து அவர்களுக்கு 3 நேரம் உணவுகளை அளித்து அவர்கள் பேரண்ட்ஸை அணுகி எல்லோரையும் வர வைத்து அனுப்பி வைத்தோம். போக முடியாதவர்களை நாங்களே பணம் கொடுத்து அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட், கேரளா ஸ்டேட்டு, அது மாதிரி மெட்ராஸ் போகிற மதுரை, எந்த ஊருக்கு போனாலும் அவங்களை வழி அனுப்பி வைத்து சிறப்பித்திருக்கிறோம். அதேபோல் நாங்கள் அரசு வேலையிலே எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக காவல்துறையிலிருந்து மற்றும் எல்லா பணிகளுக்கும் 10-20 பேருக்கு மேல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வேலை வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதுபோல் எப்பொழுது எந்த நேரம்னாலும் பஸ் ஸ்டாண்டிலோ எங்கேயோ பணம் தொலைத்து விட்டாலும், ஃபேமிலியோடு வந்தவர்கள் தொலைத்து விட்டால், ரயில்வே ஸ்டேஷனில் தொலைத்து விட்டால், ஆட்டோ டிரைவர்களிடம் கேட்டவுடன் அவர்கள் கை காட்டுத இடம் நம் வீடாக தான் இருக்கும். அவர்கள் வீட்டுக்கு வர்றவர்களுக்கு அனைவருக்கும் இங்கே வர வைத்து அவர்களுக்கு தேவையான பணங்களையும் உணவுகளையும் அளித்து அவர்களை வழி அனுப்பி வைப்பதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். அதுக்கு கழக தோழர்களே அவர்களை வண்டியில் ஏற்ற வரையும் அவர்களை ஏற்றி விடுவ வரைக்கும் நின்று ஏற்றி விட்டு வருவார்கள். அதேபோல் உதவிகள் என்றால் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நிறைவாக செய்திருக்கிறோம். அதேபோல் எல்லா இயக்கங்களோடும் அவர்களுடைய நிறைவு குறைவுகளையும் கலந்து கொண்டு அவர்களோடு பயணிச்சிருக்கிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.